ஃபாதர், மிக முக்கியமான அந்த முதல் இடம் நீங்க சொன்னது இந்த காசா மக்களுக்கான விடுதலை. அந்த பகுதி இப்போ நீங்க அந்த போர் அழிவுகளை அருகில் இருந்து பார்த்தவர், கிட்டத்தட்ட ஒரு தமிழ் ஈழத்தில் நடந்த ஒரு மறு இதுதான் நம்ம காசால பார்க்க முடிகிறது. அதற்கு தீர்வாக நம்ம என்ன மாதிரி சிந்திக்கணும், இல்ல அங்க இருக்கிற மக்கள் அதை எப்படி ஃபாதர் யோசிக்கணும்? மக்களுக்கு அங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அவர்கள் தங்களினுடைய தற்காப்பை இழந்து நிற்கிறார்கள். முள்ளிவாய்க்காலில் திரையிடப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். இன்று அப்பட்டமாக எந்த விதமான மனசாட்சி உறுத்தலும் அவசியம் இல்லை. எந்த உலக அமைப்பிற்கும் நாம் கணக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை என்கின்ற ஒரு உலக ஒழுங்கிற்கு நாம் வந்து நிற்கின்றோம். யார் சொல்லி யார் கேட்பது? யார் சொல்லி ரஷ்யா கேட்பது? யார் சொல்லி ஜெலன்ஸ்கி கேட்பது? யார் சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு கேட்பது? யாரும் யாருக்கும். ஸோ உலக ஒழுங்கில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ரூல் பேஸ்ட் ஆர்டர் அல்லது ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர். சில சட்டங்கள் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் நாம் நடத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலக ஒழுங்கிலிருந்து மீண்டும் வலியவர்கள் வாழ்வார்கள். வலியவர்கள் சொல்வது செல்லும். அந்தந்த பகுதிகளில், அந்தந்த பிராந்தியத்தில் வலியவர்கள் சொல்வது செல்லும் என்கின்ற ஒரு ஒழுங்கிற்கு உலகம் வந்திருக்கிறது.